ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பெறா கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இறைவனின் தாயாய் விளங்கும் புனித கன்னிமரியாளின் விண்ணேற்பு திருவிழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடும் இந்த உன்னத கல்வாரி பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பெண்களுள் ஆசி பெற்ற கன்னிமரியே வாழ்க என்ற எலிசபெத்தின் வாழ்த்துரைகளோடு நாமும் இணைந்து எமது கதிரை செல்வியாய் ஊரின் நெட்டாயாய் விளங்கும் புனித கன்னிமரியாளை வாழ்த்துவோம். தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார் என்ற அன்னை மரியாளின் வார்த்தைகளை நோக்குவோம். தாழ்மை, அடக்கம், பணிவு போன்ற சிறந்த பண்புகளுடன் வாழ முயற்சிப்போம். பொதுக்காலத்தின் 20ஆம் வாரத்திற்குள் நுழையும் நாம் இன்று எமது பாதுகாவலியாம் கதிரை செல்விக்கு விழா எடுக்கின்றோம். நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையிலும் எமது அடைக்கலமும் பாதுகாப்புமாய் விளங்கும் தாய்மரிக்கு விழா திருப்பலி ஒப்புக்கொடுக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வு முழுவதும் அன்னையின் அருள் வரங்களுக்காகவும் பரிந்து பேசுதலுக்காகவும் மன்றாடுவோம். பஞ்சம், பிணி, நோய்கள் பாரில் பலுகிய வருத்தும் இக்காலகட்டத்தில் அன்னை மரியிடம் சரணடைந்து இறைமகன் இயேசுவிடம் எமக்காய் மன்றாடிட வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் இணைவோம். மரியே மாட்சி மிகுந்த உமது புகழ் சாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று நீர் வான தூதர் அணிகளுக்கு மேலாக உயர்த்த பெற்றுள்ளீர். என்றென்றும் கிறிஸ்துவோடு வெற்றி புகழ் அடைகின்றீர். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னூற்றி 33 ஆண்டுகளுக்கு முன் புனிதர் ஜோசப் வாஸ் நடந்து திரிந்த நிலத்திலே நிற்கின்றோம். புனிதர் நடந்து திரிந்த இடத்திலே நிற்கின்றோம். புனிதமிக்க கன்னிமரியாள் மீது அதீத பக்தி கொண்ட புனித ஜோசப் வாஸ் இங்கே இந்த இடத்திலே அன்னைக்கு அருகிலே இருந்ததை நினைவு கூறுவோம். இந்த அருமையான தலத்திலே சந்ததி சந்ததியாக இறைவனுடைய ஆசீர் அபரிமிதமாக பொழியப்பட்ட இந்த பகுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு இந்த இறை தந்தையின் திருவுளத்தை முழுக்க முழுக்க நிறைவேற்றிய பரிசுத்த ஆவியானவரின்
அதி உன்னதமான பத்தினியாக விளங்கிய புனிதமிக்க கன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியின் போது இங்கே வந்திருக்கின்ற எல்லோருடையவும் வர முடியாமல் இந்த பதியை நினைத்து கொண்டிருக்கின்ற பங்கு மக்கள் பக்தர்கள் அனைவருடையவும் கருத்துக்களையும் இணைத்து திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தகுந்த முறையிலே பலி நிறைவேற்ற நம்மை ஆயத்தம் செய்வோம். நம்முடைய தகுதியின்மைகளை பாவங்களை நியாயப்படுத்தாமல் ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு உலகின்
பலத்தில் வீற்றிருப்பவரே ஈரம் இறங்குவே நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் இறைவனின் மாட்டில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் அன்னை ஆகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிமைக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவருடைய மாட்சிமையில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடந்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலி நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
முதலாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 20 தொடக்கம் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்துக்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர் அணிகள் மகிழ்கின்றன. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றிலே இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதிலே விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளியது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர்
பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்திலே செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தின் சில்லாலை சின்ன ரோமை என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்ற இந்த பங்கிலே கதிரை இறை செல்வி என்று எத்தனையோ ஆயிரம் உள்ளங்கள் ஆண்டாண்டு காலமாக போற்றி பெருமைப்படுத்தி அந்த வரிசையிலே சந்ததி சந்ததியாக வருகின்ற நாங்களும் இங்கே இருக்கின்ற எல்லோரும் நம் எல்லோருக்கும் அன்னை என்று பெருமை கொள்கின்ற புனிதமிக்க கன்னிமரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இந்த இடத்திலே கொண்டாடுவது சால பொருத்தமாகும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல புனிதர் ஜோசப் வாஸ் வாழ்ந்த இங்கே வாழ்ந்த காலத்துக்கு முன்னரே, கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னரே இங்கே அன்னையுடைய நாமம் எல்லோருடைய காதுகளில் மாத்திரமல்ல இதயங்களிலே ஒலித்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது அவசியம். கதிரையிலே மாதா, கதிரையிலே மாதாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் தனியே மாதாவை பார்ப்பதல்ல. 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே கதிரை மாதாவை மக்கள் சிறப்பான பெயரோடு வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். கதிரையிலே மாதா இருக்கின்ற பொழுது எங்களுடைய பார்வை, எங்களுடைய நோக்கு யார் மேல் விழுகின்றது? நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகின்றோம், அவ குழந்தை பெற்றிருக்கிறாவாம். வீட்டுக்கு போய் நாங்கள் கூடுதலாக யாரை பார்க்க போகின்றோம்? வெள்ளையா கருப்பா,
எப்படி சுருள் தலையா எப்படி தலை என்று பார்ப்பதற்கு, குழந்தையை பார்ப்பதற்குத்தான் பெரும்பாலும் போவார்கள். எப்படி குழந்தை ஸ்மார்ட்டாக இருக்குதா குழந்தை என்று பார்ப்பதற்கு போகிறது போல அன்னையுடைய கரங்களிலே இருப்பது, கதிரையிலே இருக்கின்ற அன்னைக்கு வசதியாக அங்கே குழந்தையை தூக்கி கொண்டிருக்கின்றார் அன்னை. ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞான பாத்திரமே, ஞானத்துக்கு இருப்பிடம், சகல ஞானத்துக்கு மூச்சானவரை கதிரையிலே இருந்து கொண்டு, அந்த இருப்பிடத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய மடியிலே இருப்பிடம் கொடுத்து இருப்பவர்தான் கதிரை மாதா. அருமையானவர்களே, எங்களுடைய முன்னோரை கேட்டால் தெரியும் எவ்வாறு வேத வைராக்கியத்தோடு இங்கே சில்லாலையிலே முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். புனித ஜோசப்பாஸ் இருந்த வேளையிலே வைராக்கியமான கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க வேதக்காரர்கள் இங்கே இருந்ததனால் தான் புனித ஜோசப்பாஸ் உறுதியான ஒரு இடத்துக்கு வருகின்றேன், உயிரை கொடுத்து வேதத்தை காக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று அறிந்துதான் அவர் இங்கே வந்து தங்கி இருந்தார் என்பதை இன்று வாழுகின்ற சந்ததிகள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவர்களுடைய வரிசையிலே தான் இப்பொழுது எத்தனையோ சந்ததிகளாக வேதம் இந்த பகுதிகளிலே வளர்ந்திருக்கின்றது. புனித ஜோசப்பாஸை இங்கே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவர் இங்கே இருப்பதற்காக அல்ல, இங்கே மையம் கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக முன்னோர்கள் இங்கே எவ்வளவு தூரம் தங்களை தியாகம் செய்து இருந்தால் ஆலயம், இல்லாவிட்டால் இல்லை என்று ஆலயத்தை மையப்படுத்தி, ஆண்டவரை மையப்படுத்தி, கதிரை அன்னையை மையப்படுத்தி அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் நினைக்கின்ற பொழுது சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருப்பதில் எந்த விதமான அதிசயமும் இல்லை. அருமையானவர்களே, இன்றைய நற்செய்தி என்னுடைய உள்ளத்திலே மிகவும் ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு நற்செய்தி. ஐன் கரீம், அதுதான் அந்த இடம். ஜக்கரியாஸ் எலிசபெத் வாழுகின்ற இடம் ஜெருசலேமுக்கு அண்மையிலே இருக்கின்றது. அந்த ஐன் கரீமுக்கு அன்னை மரியாள் நெடுந்தூர பயணம் மேற்கொண்டு வந்து இறங்குகின்றார். உங்களுக்கு தெரியும், புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டது தச்சு வேலை செய்த புனித சூசியப்பருக்கு. அவர்களை விட நான் கருதுகின்றேன் ஜக்கரியாஸ் எலிசபெத் சமூகத்திலே வசதி படைத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அத்தகைய எலிசபெத் தன்னுடைய பந்துவாகிய மரியா கிராமத்திலே இருந்து வருகின்ற பொழுது விழிக்கின்ற மேரை எப்படி என்று பாருங்கள். ஐயோ வந்துட்டியா மலடி என்ற, எனக்கு 6 மாசம் என்று கேள்விப்பட்டு வந்தனியா? அப்படி கேட்கவில்லை, அப்படி விழிக்கவில்லை. என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவருடைய தாய். இந்த அடிப்படையிலே தான் பெரிய விவாதங்கள் அன்னையுடைய நாமத்தை பற்றி. தேயோடோகோஸ், கடவுளை தாங்குகின்றவர் என்ற அந்த நாமம். என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? உம்முடைய வாழ்த்தொலி என் செவிகளிலே பட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அக்களிப்பால் பேருவகையால் துள்ளியது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் நிரப்பப்பட்டார். இதுதான் நற்செய்தி சொல்லுகின்ற வசனங்கள். அன்னையுடைய வாழ்த்துரை காதிலே விழுந்ததும் அது இதயத்திலே விழுகின்ற வாழ்த்துரையாக, வயிற்றிலே விழுகின்ற வாழ்த்துரையாக,
ஆழ்தன்மை முழுவதையும் ஆட்கொள்ளுகின்ற வாழ்த்துறையாக எலிசபெத்தை முற்றாக மாற்றி அமைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. புனிதர்கள் ஜான் டமஷின், மேரி லூயி மான்ஃபர்ட், நேற்று நாங்கள் விழா கொண்டாடிய மேக்சிமிலியன் மரிய கோல்பே, இவர்கள் எல்லாம், ஏன் புனித அந்தோனியார் கூட அன்னையை பற்றி, அவளுடைய உத்தமமான உன்னதமான புனிதத்தை பற்றி தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருப்பார்கள். மேக்சிமிலியன் கோல்பே சொல்லுவார், ஸ்பௌஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அதி உன்னதமான பத்தினி என்று அழைக்கலாம். பரிசுத்த ஆவியும் அவருடைய நோக்கமும் புனிதமிக்க கன்னிமரியாவுடைய நோக்கமும் ஒரே நோக்கமாக இருந்து, பரிசுத்த ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், எனவே பிறக்கப் போகின்றது தூய்மையானது. நிழல் என்று சொன்னவுடனே எங்களுக்கு ஞாபகம் வரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தபோர் மலையிலே நின்றபோது எந்த ஒரு செலவைக்காரனும் வெளுக்க முடியாத வெள்ளை வெளியேர் என்ற ஒளியிலே நம் ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருந்த பொழுது பேதுரு சொல்லுவது என்னென்று தெரியாமல், ஆண்டவரே, நாங்கள் கீழே இறங்க வேண்டாம், நாங்கள் இங்கே இருப்போம், உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்கள் அமைத்து இந்த தெய்வீகத்தை ரசித்துக் கொண்டு இங்கேயே இருப்போம் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் எவ்வாறு தந்தையுடைய குரலொலி, மேகத்திலே பரிசுத்த ஆவி, பிரசன்னத்திலே ஆளாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு. திரித்துவத்தின் பிரசன்னம் அப்படி இருக்கின்ற வேளையிலே நிழலாக மேகமாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி உம்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு முற்று முழுதாக தன்னை இசைந்து கொடுத்தவர்தான் புனிதமிக்க கன்னிமரியா. Sanctuary of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை முற்று முழுதாக தன்னகத்தே கொண்டிருக்கின்றவராக புனிதமிக்க கன்னிமரியா இருக்கின்றார். The purest abode of our Lord Jesus. அதாவது சுதனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கக்கூடிய அதிபுனிதமான வாசஸ்தலமாகவும் பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கின்றவராகவும் பரிசுத்த கன்னிமரியா விவரிக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட புனிதர் அழிவு காண முடியாது. கல்லறையிலே நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய அழிவு காண முடியாது. எனவேதான் ஆன்மாவோடும் உடலோடும் அவரை விண்ணகத்துக்கு எடுத்து கொண்டார் என்பது சாதாரண விஷயம் அல்ல. விசுவாச சத்தியமாக அகில உலக திரு அவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியமாக 1950ஆம் ஆண்டு பிரகடனம் செய்கின்றார் பாப்பரை 12ஆம் பத்திநாதர். அருமையானவர்களே, அன்னையுடைய பெருமைகளை நாங்கள் மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருக்கலாம். அவருடைய ஈடுபாடு எங்களுடைய உள்ளங்களிலே விவரிக்க முடியாத அளவு இருக்கின்றதுனாலே தான் ஒரு பூசை போதாதென்று ஒரு சிலர் 2வது முறையாகவும் 3வது முறையாகவும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்னையுடைய விழாவை நாள் முழுவதும் அல்ல, ஒரு நாள் அல்ல, 9 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்ற உணர்வோடு பல பக்தர்கள் அன்னையிலே ஊறிப்போயிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அருமையானவர்களே, அத்தகைய சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு அருளி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மறை மாவட்டங்களிலே திருப்பலியே கிடையாது, திருப்பலிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை. இங்கே உங்களுக்கு 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4வது திருவிழா திருப்பலி அருளப்பட்டிருக்கின்றது. அன்னை எங்களோடு இருந்து தன்னை இன்னும் அதிகமாக
மக்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அன்னையுடைய மனநிலையை பாருங்கள். எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம் முடியும் வரை அடிமை போல எலிசபெத்துடைய வீட்டிலே பணியாற்றுகின்றார் ஆண்டவருடைய தாய். மறந்து போகாதீர்கள். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடை கண் நோக்கினார். தாழ்நிலையிலே நிற்கின்றவராக, பணிவிடை செய்கின்றவராக, மற்றவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கின்றவராக தன்னை தாழ்த்தி இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட்டவராக பரிசுத்த கன்னிமரியா எங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றார். அந்த நசரேத்து வீட்டை நினைக்கின்ற பொழுது வேர்பும் காரோ ஃபாக்துமெஸ்ட் அங்கே வெட்டி இருக்கிறார்கள். வார்த்தை சதையானது இங்கே, வார்த்தை சதையானது இங்கே என்று நசரேத்திலே 3 மாடியாக அன்னையுடைய பேராலயம் அமைந்திருக்கின்றது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று தன்னை முற்றுமுழுதாக இறைவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்த அவருக்கு இடமங்கே அரசியாக முடிசூடியவராக மைந்தனார் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு அருகிலே அன்னைக்கு இடம் ஒதுக்கி வைத்திருக்கின்றார் தந்தையாகிய இறைவன். அவருக்கு நாங்கள் புகழ் பாடுவோம். அன்னையுடைய விண்ணேற்பை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளின் உச்சத்தை, நிறைவை நாங்கள் ஒரு நாள் அங்கே போய் சேர வேண்டும், சேர முடியும் என்ற உண்மையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இங்கே இந்த ஆலயத்திலே இருந்து கொண்டு அன்னையை பார்க்கின்றோம். முகமுகமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, தந்தையுடைய சன்னிதானத்திலே, தூய ஆவியானவருடைய சன்னிதானத்திலே, விண்ணக வீட்டிலே நாங்கள் எல்லோரும் அன்னையை அனுபவிக்க சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடுவோம். அன்னை வழியாக கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இப்பொழுது உலகம் முழுவதும் எங்களுடைய நாடும் அனுபவிக்கின்ற கொடிய பெருந்தொற்று நோய் நீங்கி போக வேண்டும் என்றும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். ஆவியின் வல்லமையால் மரியிடம் மனுவானார். ஆக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதனானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியை நம்புகின்றோம். ஆரினிலாவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம்.
வாசப்பொருளாய் நம்புகின்றோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன் மீண்டும் ஒருமுறை இந்த கதிரை இறை செல்வியின் ஆலயத்திலே அவருடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க எங்களை அழைத்திருக்கின்றார். பிள்ளைகளுக்குரிய அன்போடும் நம்பிக்கையோடும் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, அந்தி சாயும் பொழுதில் உம்மை அழைத்து உன்னத கல்வாரி பலியில் பங்கு பெற செய்த உமது தயவிற்காக நன்றி கூறுகின்றோம். இங்குள்ள ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் உமது பாதுகாப்பில் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளே வடிவான இறைவா, உமது திருச்சபையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தமது அழைப்புக்கு பிரமாணிக்கமாயிருந்து நல்ல இறை சாட்சிகளாக விளங்கிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவனே, எமது பாதுகாவலியாம் கதிரை செல்வியின் புனித விண்ணேற்பு திருவிழாவினை கொண்டாடும் நாம் இதுவரை அந்த அன்னை வழியாக செய்த நன்மை தரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்த எங்கள் வாழ்வும் அன்னையின் பரிந்துரைகளால் மகிழ்வாய் மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வழங்கும் தேவனே, உலகெங்கும் உலாவரும் கொடிய தொற்று நோயினால் அல்லற்படும் ஒவ்வொரு மக்களையும் தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு வாழ்வளித்தருளும். தொற்று நோயின் தாக்கம் குறையடையவும் மனித வாழ்வு வீணாக இழக்கப்படாமலும் இருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சிறப்பான தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு கணம் அமைதியாக வேண்டுவோம். எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஜெபிப்போம். அருள் நீரை மரியே வாழ்க. மரியே மாதாவே, எமக்காய் மன்றாடும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் கேட்டு நிற்கின்றோம் தந்தையே. ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி எல்லோரும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புலதிரவேறித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றோடு நாங்கள் அளிக்கின்ற காணிக்கை உம்மிடம் வந்து சேருவதாக. விண்ணேற்பு அடைந்த புனிதமிக்க கன்னிமரியாளின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்புத்தியால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய புனிதம் மிக்க கன்னிமரியாள் இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகிலே பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையிலே மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையிலே அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது:
ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேப் வாசடிகளார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் இயேசு தந்த வார்த்தைகளில் துணிந்து அன்போடு தந்தையை விழித்து மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருளோமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். Eat your body and drink your blood. There is no being condemnation but hell in mind and body. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஈரநிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்றுமுள்ள தந்தையின் திருமகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனிதமிக்க கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிமைக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமிக்க கன்னிமரியாளின் பெருவிழாவிலே சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி வேண்டுவோம். புனிதமிக்க கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமதாசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவருடைய பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று அவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட இறை பற்றுதலோடு கூடியிருக்கின்ற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அவர் தருகின்ற அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளினுடைய சிறப்பான பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே அன்னை மரியாளினுடைய சிறப்பான அழகான திருப்பலியை, இந்த பெருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக இறையருளை பெற்று தந்த அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அவருடைய பணி வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதுமே பலமாக இருக்க வேண்டுமென்றும் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்க வேண்டுமென்றும் சபிப்போம். அருட்தந்தை அவர்கள் பண்டத்திறப்பு பத்திமாதா திருத்தலத்தினுடைய பரிபாலகராக இருந்து கொண்டு பண்டத்திறப்பு பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பான பணி எங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே தொடர்ந்தும் அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடும் தூயாவினுடைய வல்லமையோடும் பணியாற்ற வேண்டும் என்றும் சபிப்போம். குருக்களை உருவாக்குகின்ற பணியிலேயும் சிறப்பான விதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். எனவே அந்த கல்வி பணியிலையும் உருவாக்குகின்ற பணியிலையும் தொடர்ந்தும் அவர் நிறைவாக ஈடுபட வேண்டும் என்றும் ஆண்டவருடைய அருளுக்காகவும் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, நீங்கள் அனைவரும் பல்வேறு இடங்களிலே இருந்து மற்ற ஆலயங்களிலே இருந்து இந்த பலிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக அன்னை ஊடாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும்
இந்த கதிரை அன்னையினுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் நாங்களும் சபிப்போம். அன்புமிக்க சகோதரங்களை, இப்போது நாங்கள் அன்னையினுடைய திருச்சுரூபத்தை இந்த ஆலயத்தினுடைய நடுப்பகுதியிலே கொண்டு வருவோம். அப்போது நீங்கள் அன்னையை மிகவும் அருகிலே பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு நாங்கள் இறுதி சபத்திலே பங்கெடுத்து அன்னையினுடைய சிறப்பான ஆசீர்வாதமும் எங்களுக்கு கொடுக்கப்படும். பக்தியுணர்வோடு இவற்றிலே நான் பங்கெடுத்து கொள்ளுமாறும் அன்பாக அழைத்து நிற்கிறேன். நன்றி. Ave Maris Stella, Dei Mater Alma, Acque semper Virgo, Feliceri porta. Ave Gabrielis ore fundanos in pace mutans eve nome. Ave Ave Sit laus Deo Patri, Summo Christo Decus, Spiritui Sancto, Tribus honor unus. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, முழந்தால் படியிட்டு இருக்கக்கூடியவர்கள் முழந்தால் படியிட்டு இந்த இறுதி சபத்திலே பக்தியுணர்வோடு பங்கெடுப்போம். அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை நாங்கள் கொடுப்போம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா
கதிரை செல்வியே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பரமனை இன்றவளே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். கதிரை செல்வியே எங்களின் அடைக்கலமே அண்டி வந்தோர்க்கெல்லாம் ஆதரவே உம்மை போற்றுகின்றோம். பரமனை இன்றவளே பாருலகின் தாயவளே மனிதர்க்கெல்லாம் மாதாவே மகிமை நிறைந்தவளே மலரே மல்லிகையே தரம் குறையா தங்கமே பூவே புதையலே பொக்கிஷமே புண்ணியம் செய்யும் புதுமை அன்னையே சில்லாலை பதியிலே கோயில் கொண்டவளே உந்தன் பாதார விந்தம் கட்டி பிடித்து ஓயாது உந்தன் நாமம் சொல்லி கண்ணீர் சிந்தி உன் கால்கள் நனைத்து மன்றாடுகின்றோம் அம்மா. தாயே தயாபரியே தாயை செய்யும் தாய் மரியே பகை வந்து எம்மை முட்டி விட்டதோ திசைகள் எல்லாம் இருட்டி விட்டதே எத்தனை எத்தனை கதைகளம்மா எத்தனை விதமான வேதனைகளம்மா சொல்லியள முடியாதம்மா சொன்னால் நீயே புல்லரித்து போவாயம்மா. காலையிலே 100 மாலையிலே 100 என்று எண்ணிக்கை தப்பாமல் மடிகிறார்கள் அம்மா. மடிந்தோரை புதைக்க இடமே இல்லை காயங்களை ஆற்ற மருந்துகளும் இல்லை அம்மா என்று அலற குழந்தைகளுக்கு சக்தியும் இல்லை அம்மா. அம்மா தாயே அழகு நிறைந்தவளே யாரம்மா எங்களின் அமைதி குளத்திலே கல்லெறிந்தவர்கள் உயிர் பிழைப்பதற்காக யாரை தேடுவது அம்மா. குடும்ப உறவுகள் கூட சேர்ந்திருக்க முடியாத நிலை அம்மா. கொடிய நோயம்மை விட்டு விலக வேண்டும் அம்மா. உம் திருமகனிடம் எமக்காக பரிந்து பேசும் அம்மா. அமைதியை அனுபவிக்க முடியாத இனமாகி போனோம் அம்மா. நவநாகரீக வலைக்குள்ளே அழகாக சிக்கிக் கொண்டு வாழ்வை தொலைத்து வரலாறு மறந்து செய்வினை சூனியம் செய்து கயவர்களாக போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு குடித்து வெறித்து குடும்பங்களை குலைத்து எம்மையும் அழித்து ஆன்மீக வாழ்விலே குருட்டுத்தனம் கொண்டோம் அம்மா. அம்மா கதிரை அன்னையே உந்தன் பாசம் எங்கள் மேல் நிறைய வேண்டும். ஆழ்ந்த ஆன்மீகம் பெருக வேண்டும். அயலவனில் எங்கள் அக்கறை ஓங்க வேண்டும். எங்கள் கைகள் வெறுமையாகி பசித்தவனின் வயிறு நிறைய வேண்டும். இயேசு சொன்ன வேதங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வாக வேண்டும் அம்மா. தாயே ஊர் மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும். ஒற்றுமையும் அன்பும் நிலைக்க வேண்டும். குடும்ப உறவுகள் அன்பில் மிளிர வேண்டும். இளையர் இளம் பெண்கள் நல்வாழ்வை அனுபவிக்க வேண்டும்.
இறை அழைத்தல் நிறைய வேண்டும், கல்வியும் கலையும் ஓங்க வேண்டும். பிற இடங்களில் வெளிநாடுகளில் வாழும் எம்முடைய உறவுகள் எல்லாரும் உம்முடைய அருளை பெற வேண்டும் அம்மா. இறுதியாக எங்கள் அன்பு தாயே, கதிரை செல்வியே, எம் திருப்பயணத்திலே எம் உடன் இருப்பவளே, உந்தன் விடுதலை வேட்கையும் ஆழ்ந்த விசுவாசமும் இறை திருவுளை ஏற்பும் எமக்கு கிடைக்க பரிந்துரை செய்திடம்மா. எல்லோர் மேலும் இறையருள் பொழிந்திட இறைவனை மன்றாடும் தாயே. ஆமென். குடும்ப உறவுகள்
சகோதரங்களே, நாளை காலை 6:30 மணிக்கு இங்கே திருப்பலி இருக்கும். புனித ஆரோக்கியநாதருடைய சிறப்பான திருவிழா திருப்பலியாகது.